ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ தான். இன்றைக்கி நம்ம வந்து சாரீலேருந்து ஒரு மேக்ஸி ட்ரெஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம தைக்க போகிறோங்க. நல்ல அழகாக பார்டர் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிஸ்தா கலரில் ரொம்பவே அழகாக இருக்குது. நான் சைடில் ஒரு பிக் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் வந்து கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேக் சைடு வந்து பார்த்தோன்னா போட் நெக் மாதிரி வச்சு வந்து போட்லி டிசைன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ஃபைனல் அவுட்லுக் எப்படி இருக்குங்க அதை பார்க்கலாம். இதுக்கு நான் லைனிங் கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மீட்டர் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இந்த லைனிங் கிளாத் வந்து பார்த்தோன்னா அவங்க பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நம்ம வந்து இதில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட நேரடியாக நம்ம வந்து பார்த்தோன்னா அளவு எடுத்திருக்கோம். இவங்களோட டோட்டல் ஹைட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேக்ஸி பண்ணுறோம் அப்படின்னாவே நமக்கு வந்து 2 பார்ட்டு, அதாவது மேலே ஷோல்டர்லேருந்து ஹிப் வரைக்கும் நம்ம ஒரு பார்ட்டும், ஹிப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஒரு பார்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லி பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 48 வந்து பார்த்திங்கன்னா வருது. பட் ஆனால் நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து ஹிப்பு வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஈவனாக இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்தோன்னா கீழே வந்து கரெக்டாக அதை ஈக்குவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மடித்து அடிக்கிறதுக்கு துணி விடணும். கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து மடித்து அடிக்கிறதுக்காக நான் கிளாத் வந்து விட்டுக்கிறேன். ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர்லேருந்து நான் ஹிப்பு வரைக்கும் எடுத்துருக்கக்கூடிய ஹைட் வந்து பார்த்தோன்னா 12 இன்ச்சஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். கரெக்டாக 12 இன்ச்சஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் கரெக்டாக 12 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு கரெக்டாக லைன் போட்டுக்கலாம். இப்போ மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தையலுக்கு வந்து விட்டுக்கலாம். இது மாதிரி ஷோல்ட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 5.5 இன்ச்சஸ் வந்து நான் இவங்களுக்கு எடுத்திருக்கேன். கரெக்டாக அந்த ஃபோல்டிங்லேருந்து 5.5 இன்ச் வந்து பார்த்தோன்னா நான் இவங்களுக்கு ஷோல்டர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆம் ஹோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இவங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு என்ன ஆம் ஹோல் வரும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த லைனை வந்து கரெக்டாக வரைஞ்சி நம்ம ஆம் ஹோல் வளைவு போட்டு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இவங்களோட கரெக்டான ஆம் ஹோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியாச்சு, ஷோல்ட்ரு மார்க் பண்ணியாச்சு. இதில் நெக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.25 வச்சுருக்கேன். ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன். ஷோல்ட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். 1/4 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். ஆம் ஹோல் வந்து கரெக்டாக நான் 5 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த ஆம்ஹோல் கர்வ் வந்து கரெக்டாக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அவங்களோட ஆம்ஹோல் ரவுண்டு 14 இன்ச் வருது. அப்போ அதில் பாதி 7 இன்ச் வந்து நமக்கு சரியாக வரணும். அப்போ அதை வச்சு தான் நம்ம வந்து ஆம்ஹோல் ஹைட்டு கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி இவங்களோட பாடி மெஷர்மெண்ட் வந்து அப்பர் செஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 32. அப்போ நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8 வருது. 1 இன்ச் வந்து பார்த்தோன்னா லூஸ்க்காக கொடுத்து 9 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து பார்த்தோன்னா தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இதில் நெக்கு வந்து பார்த்தோன்னா நல்லா டீப் நெக் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்கு வந்து 8.5 வந்து வைக்கிறோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சஸ் நார்மலாக தான் கேட்டிருக்காங்க. நம்ம பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா போட் நெக் வந்து நம்ம வந்து வைக்கணும். ஸோ நான் வந்து இப்போ மார்க் மட்டும் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா இந்த போட் நெக் மார்க் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த போட்லி டிசைன்ஸ் வைக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டினியூவாக வீடியோ வரும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு 8.5 இன்ச்சஸ் வந்து பேக் நெக் வந்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி கழுத்தோட அகலம் 2.25 வந்து மேலே வச்சுருந்தோம். அதே அகலம் கரெக்டாக கீழே வந்து வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் வந்து நெக்கு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம டிசைன்ஸ் கொடுக்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணும்போது மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவங்களோட வெயிஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 30. அப்போ அதில் பாதி வந்து பார்த்தோன்னா நமக்கு 15. நம்ம ஃபோல்டிங் பண்ணி போட்டிருக்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா 15ல் பாதி. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும், 7.5 அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணணும். அந்த 7.5ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் லூஸ்க்காக மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் டாட் பிடிக்கிறதுக்கும் நான் வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணிக்கிறேன்.
அது எப்பவும் போல் நம்ம 1.5 இன்ச் வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் எப்பவுமே வந்து பார்த்தோன்னா இந்த மேக்ஸி ட்ரெஸ்க்கெலாம் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு டாட் வந்து பிடிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பேக்லேயும் வந்து ஒரு டாட்டு 1 இன்ச்சுக்கு கொடுத்து பாருங்கள். நம்ம எப்பவும் போல் ப்ளவுஸுக்கு போடுற மாதிரி ஃபிட்டிங் வந்து நமக்கு அந்த ஷோல்டர் டு ஹிப் வரைக்கும் ஃபிட்டிங் வந்து அவ்வளோ பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தோன்னா பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பேக் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம இதை வச்சு அப்படியே நம்ம வந்து ஃப்ரண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி கட் பண்ணி போகிறோம். இப்போ நம்ம அந்த பேக் பார்ட் கட் பண்ணதை வச்சு அப்படியே நம்ம வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம அதை கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். சுருக்கம்லாம் இல்லாத மாதிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு பேக் பார்ட்டை வந்து பார்த்தோன்னா அப்படியே இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கணும். போட்டுட்டு அப்படி நீங்கள் வந்து கரெக்டாக நெக்கு, ஆம்ஹோல், ஷோல்டர் இது எல்லாமே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே தான் ஆம்ஹோல் கிட்ட மட்டும் லைட்டாக கர்வ் எடுக்கணும். நெக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்லேயும் நம்ம வந்து ரவுண்ட் நெக் தான் வைக்கிறோம், ஆனால் ஷார்ட்டாக வைக்கிறோம். அதை மட்டும் நம்ம வந்து தனியாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கரெக்டாக சுருக்கெல்லாம் இல்லாமல் போட்டுட்டு இதை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். இது அப்படியே எந்த அளவு மாறாமல் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம் ஹோல்கிட்டையும் நெக்கும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை நான் அதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்கும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணணும். அது கரெக்டாக வந்து நெக் நம்ம எவ்வளோ வச்சுருந்தோமோ அதே மாதிரி 2.25 அந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து ஹைட்டு ஷார்ட்டாக தான் கேட்டிருக்காங்க 5.5. ஸோ அதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த நெக் லைனை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஹைட் வந்து நம்ம அளந்துக்கலாம். அது மாதிரி ஆம் ஹோல் வந்து லைட்டாக கர்வ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கணும். ஸோ இந்த சின்ன ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து பார்த்தோன்னா கட் பண்ணிக்கலாம். வேறு நெக்கு 2.25 வச்சுருந்தோம் அகலம், அதே மாதிரி வச்சுட்டு கரெக்டாக நெக்கோட இறக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.5 இன்ச்சு, தையல் கூட சேர்த்தி 1/2 இன்ச்சுன்னு சொல்லி நான் வைக்கிறேன். அதே மாதிரி 2.25க்கு ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து கோடு போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ரவுண்ட் நெக் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த ஆம்ஹோல் ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு நம்ம லைட்டாக கர்வ் லைன் ரவுண்ட் நெக் போட்டலாம், அழகாக வரும். ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியராக தெரியுதா? லைட்டாக பிளர் மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, நான் அந்த சாரியோட கிளாத்தில் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வச்சுட்டு கரெக்டாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். வீடியோ கிளியராக இல்லை, நான் கவனிக்கலை. இனி நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து பார்த்தோன்னா கட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல தான் ஸ்லீவில் நம்ம வந்து பார்த்தோன்னா கீழே அந்த எட்ஜில் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு கரெக்டாக லைன் போட்டுக்கோங்க. அது வந்து அன்ஈவனாக இருக்குது, கரெக்டாக ஈவன் பண்ணிக்கணும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்போ ஸ்லீவ் மாதிரி கேட்டிருக்காங்க. ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8.5 இன்ச்சஸ். நம்ம வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து 8.5 இன்ச்சஸ் வந்து வைக்கிறேன். தையலோட சேர்த்து நான் வந்து பார்த்தோன்னா ஒரு 9 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதை வந்து கரெக்டாக 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இப்போ ஒரு லைன் வந்து போட்டலாம். மேலே நான் இதை மார்க் பண்ணதுலேருந்து கரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு 3.5 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணுறேன். இது வந்து நம்ம எப்பவும் போல் ஸ்லீவுக்கு மார்க் பண்ணுவோம் இல்லையா, கேப் லைனு. ஸோ அதுக்கு லைனாக வந்து பார்த்தோன்னா ஒரு கோடு வந்து போட்டுக்கலாம். அதுக்கு நேராக
கோடு போட்டுட்டு இவங்களோட ஆம் ஹோல் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 இன்ச்சஸ்ஸு. அதில் பாதி நமக்கு வந்து பார்த்தோன்னா 7 இன்ச்சஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வரணும். கரெக்டாக அந்த 7 இன்ச்சஸ் வர இடத்துல நான் வந்து ஒரு மார்க்கிங் ஒன்று பண்ணிக்கிறேன். கரெக்டாக 7 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். தையலுக்காக நம்ம 1.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஸ்கேலை வச்சு இப்படி க்ராஸாக வச்சு ஒரு கோடு வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவ் ஓப்பன் ரவுண்டு வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து 9.5 வந்திருக்கு. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா 4.25 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்க் பண்ணணும். ஸோ ஸ்லீவ் ஓப்பன் ரவுண்டு வந்து நமக்கு 4.25 அதையும் வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை சைடாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தையலுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து கரெக்டாக லைன் போட்டுக்கோங்க. மேலேருந்து நான் அந்த கர்வ் லைன் கொடுக்குறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த எண்டு நம்ம ஃபோல்டிங் லைனில் இருந்தே போடாமல் ஒரு 1 இன்ச்சுக்கு கரெக்டாக நமக்கு அந்த கோட்லேயே போயிட்டு அதுக்கு கீழேருந்து தான் நம்ம வந்து கர்வ் லைன் போடணும். நான் ஸ்லீவை பற்றியும் வந்து பார்த்தோன்னா வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறையா வீடியோஸ் வேணுன்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃப்ரண்ட் கர்வும் நம்ம வந்து பார்த்தோன்னா லைட்டாக கர்வ் பண்ணி நம்ம வந்து லைன் கொடுத்துடலாம். இவ்வளோ தான் ஸ்லீவு. இதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். இதை அப்படியே நான் வந்து கரெக்டாக ஷேப்புக்கு கட் பண்ணல. அப்படியே ஸ்லீவுக்கு நான் எந்த அளவுக்கு மடிச்சனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன். எடுத்துட்டு கரெக்டாக நான் இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு வந்து ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ கிளாத்தில் வச்சு நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக நான் அந்த ஸ்லீவ் வந்து பார்த்தோன்னா மடித்து வச்சு கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சாரியில் மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து இந்த மாதிரி நான் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்மளோட டோட்டல் ஹைட் வந்து 48 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம ஷோல்டர்லேருந்து ஹிப்பு வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 12 இன்ச்சஸ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதோட ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 36 இன்ச்சஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்கும். ஒரு 1 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நான் 37 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரியில் கீழே பாட்டம்லேருந்து கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். 37 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நான் 37 இன்ச்சில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். உங்களோட ஹைட் என்னவோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். அதில் வந்து நமக்கு பாடி பார்ட் வந்து நம்ம எவ்வளோ மைனஸ் பண்ணியிருக்கோமோ அதோட ரிமைனிங் வந்து நம்ம இந்த சாரியில் மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக 37 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இதை கரெக்டாக ஈவனாக வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துடுங்க. இந்த மீதி இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கர்ட்டுக்கு நம்ம வந்து இதில் ப்ளீட் வச்சு ரெடி பண்ண போகிறோம். இந்த சாரீ வந்து நல்லா லென்த்தாக நீளமாகவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இது ஃபுல் சாரீ நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஹைட் மட்டும் நம்ம கரெக்டாக கட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எவ்வளோ இன்ச்சஸ்க்கு வந்து நமக்கு வந்து ப்ளீட்ஸ் வேணுமோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி வந்து நம்ம விட்டுடலாம். மேபி அவங்க குட்டீஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணலாம். அந்தளவுக்கு நமக்கு கிளாத் மிச்சம் இருக்குது. அதை கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா அவங்க குட்டீஸுக்கும் வந்து பார்த்தோன்னா சேம் இதே மாதிரி கட் பண்ணி கொடுத்துடலாம். மாம் வித் டாட்டர் காம்பினேஷனில். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு 1.5 இன்ச் வந்து பார்த்தோன்னா தையலுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இந்த மாதிரி ப்ளீட் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை வந்து கரெக்டாக நான் வந்து பின் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இவங்களோட ஹிப் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோனா 30 இன்ச்சஸ் வந்து இவங்களோட ஹிப் ரவுண்டு. அதில் பாதி நமக்கு வந்து பார்த்தோன்னா என்ன வரும், நமக்கு 15 இன்ச்சஸ் வரணும். அப்போ ஃப்ரண்ட்டில் 15 இன்ச்சஸும் பேக்கில் 15 இன்ச்சஸும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம அந்த ப்ளீட்டை பிடிச்சி நம்ம கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த ப்ளீட் பிடிச்சதில் 15 இன்ச்சஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து வரும். ஸோ அதான் வந்து நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு. அதே மாதிரி பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 இன்ச்சஸுக்கு வர மாதிரி ப்ளீட் வந்து பிடிக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ப்ளீட்டாக வந்து பிடிச்சி இதை வந்து பின் பண்ணி வச்சுக்கிறேன். பின் பண்ணி வச்சுட்டு நமக்கு வந்து இந்த கிளாத்தில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறையாவே வந்து இந்த சாரியில் மிச்ச கிளாத் நிறையா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஒன்றா நான் வந்து இந்த மாதிரி ப்ளீட் வந்து பிடிச்சிக்கிறேன். கரெக்டாக இப்படி ப்ளீட் பிடிச்சி இதை நான் வந்து பார்த்தோன்னா பின் பண்ணி வைக்கிறேன். பின் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அளந்து பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ கிளாத் வந்து வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து பார்த்தோன்னா நான் குட்டி குட்டியாக ப்ளீட் வந்து பிடிச்சிட்டு கரெக்டாக அதை வந்து பின் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பின் பண்ணி வைக்கும்போது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா நமக்கு வந்து இவங்களோட ஹிப் சைஸுக்கு வந்து எத்தனை ப்ளீட் வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆக்சுவலாக இது வந்து கிளாத் வந்து நிறையா இருக்குங்கிறனால நம்ம வந்து வேணுங்கிற அளவுக்கு ப்ளீட் வந்து பிடிச்சிக்கிறோம். அப்புறம் அளந்து பார்க்கும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வேணும்னாலும் பிடிச்சிக்கலாம், இல்லை அதிகமாக ப்ளீட் இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து பார்த்தோன்னா எடுத்து விட்டுக்கலாம். பட் ஆனால் நமக்கு வந்து இருக்குது, எனக்கு வந்து இவ்வளோ தான் துணி வந்து இருக்குது, இதில் இந்த இருக்கக்கூடிய துணியில் வந்து எவ்வளோ ப்ளீட் வைக்கணும் அப்படிங்கிறதா வந்து பார்த்தோன்னா நேற்று நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கல, நான் உங்களுக்கு மேலே ஐக்கானில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதாவது நம்ம இருக்கக்கூடிய துணியில் எவ்வளோ ப்ளீட் வந்து பிடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து அதை ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு இவ்வளோ தான் அப்படிங்கிறது கரெக்டாக நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து சாரீ கிளாத் வந்து நல்லா லென்த்தாக இருக்கிறனால நான் வந்து வேணுங்கிற எனக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து ப்ளீட் பிடிக்கிறேன். எக்ஸஸாக இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா நான் வந்து மறுபடியும் அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ நான் கரெக்டாக அளந்து பார்க்குறேன். அளந்து பார்க்கும்போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட 18 இன்ச்சஸ் வருது. அதாவது நான் எக்ஸ்ட்ரா வந்து 3 இன்ச்சஸே எனக்கு வந்து வருது. ஆனால் எனக்கு வந்து அந்த ஹிப்போட சைஸுன்னா 30. அப்போ அதில் பாதி வந்து பார்த்தோன்னா 15 இன்ச்சு. ஸோ இப்போ அதுக்கு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட் வந்து நமக்கு வேணும் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு 2 ப்ளீட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த குண்டூசி வந்து பார்த்தோன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் கரெக்டாக அளந்து பார்க்கும்போது எனக்கு 15 இன்ச்சு அப்படின்னு சொல்லி கரெக்டாக எனக்கு வந்து வருது. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு நான் வந்து தையலுக்கு நான் விட்டுட்டு அதை வந்து மீதி இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இது மாதிரி எக்ஸஸாக கிளாத் இருக்கும்போது நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாதிரி ப்ளீட் வந்து பிடிச்சி பார்த்துட்டு நமக்கு வந்து கரெக்டாக ஹிப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு கூட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு துணி பத்தலை அப்படிங்கிறப்ப தான் கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ அதை கால்குலேஷன் வச்சு நீங்கள் போடும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து ப்ளீட் வச்சு நம்ம எடுத்துகிட்டு அப்போ லைனிங் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். நான் பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கிற இந்த லைனிங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பீஸாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து ஹைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து 36 இன்ச்சஸ் வருது. இப்போ அந்த லைனிங்கோட ஹைட் வந்து 33 வருது. ஸோ அப்போ நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.